நான் ஒரு பயிற்சி கொடுக்குற ஊழியக்காரன். வேண்டாம் குறைஞ்சி பார்க்கலாம். 1988 3 நாள் நான் எதிர்கால ஊழியத்துக்கு உபவாசித்த போது, அதற்கு முன்பாக நான் ஒரு பெரிய மிஷினரி ஐக்கியத்தில் பல வருஷம் ஊழியம் செய்து வட இந்தியாவெல்லாம் போய் வட இந்தியாவில் சபையை கட்டி படாத பாடுகளை பட்டு பிறகு அது எனக்கு ஆண்டவர் தனியாக பயிற்சி கொடுக்குற ஊழியம் என்று என்னை ட்ரெயின் பண்ணதுனால நான் தலைவன்கிட்ட சொல்லிவிட்டு வெளியே வந்து, நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த ஊழியத்தில் நான் ஒரு நல்ல ஒரு பெரிய பிரசங்கியாக இருந்தேன். ஒரு அட்ரஸ் இல்லாமல் வெளியே வந்தேன். அட்ரஸை எடுத்துக்கிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கலாம். நான் வெறும் அட்ரஸ் இல்லாமல் வந்தேன். நாளைக்கு சாப்பாடு என்னன்னு தெரியாது. எங்கள் அப்பா அம்மா ரிட்டையர் ஆக போகிறாங்க. எதிர்காலம்னா என்னன்னு தெரியாது. கர்த்தர் சொன்னார்னு வந்துட்டேன். அது அந்த நாட்களில் பல நாள் கண்ணீர் கதறல். சில வேளைகளில் நான் நினைக்கிறது, என் வயசு உள்ளவங்க என்ன மாதிரி அழுதுருப்பாங்களா அப்படின்னு எனக்குள்ளவே சில நேரத்தில் சந்தேகம் வரும். என் ஜெப நேரமாகட்டும், என் வசன நேரமாகட்டும், இன்றும் வேதத்தை வாசிக்கும் பொழுது கண்ணில் தண்ணி வராமல் எனக்கு வாசிக்க முடியாது. கொட்டாவி விட்டுக்கிட்டு பைபிளை படிக்கிறது அப்படி கிடையாது. அவரோட பேசும்போதும் என் உள்ளம் உருகும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். உங்கள் ஹார்ட்டு உருகலைன்னா உங்கள் பிரசன்னத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப தொலைவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு உள்ளதான் இருக்குது, ஆனால் உங்கள் மனசு எங்கேயோ இருக்குன்றது அர்த்தம். ஒரு தேவ மனிதன் நறுங்குண்ட மென்மையான இருதயத்தை இழந்து விட்டால் அவன் ஊழியத்தை விட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது. இருதயத்தை கல்லாக்கிட்டு பாறையாக்கிட்டு ஊழியத்தை செய்கிறது உங்களுக்கும் சாபம், உங்கள் வார்த்தைகளை கேட்குறவங்களுக்கும் சாபம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் கேர்லெஸ்ஸா ஈஸியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் இருக்கும். நான் எங்கள் ஸ்டாஃபுக்கு சொல்லுவேன், ஊழியம் மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதமும் இல்லை, ஊழியம் மாதிரி பெரிய சாபமும் இல்லை. அது ஒரு கத்தி மாதிரி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இதெல்லாம் என்ன விளையாட்டா? இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் நான் போய் நின்னா எழும்பி நின்று சல்யூட் அடிப்பாரா? இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் ஸ்தேவான் ரத்த சாட்சியா போறான். சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் எழும்பி நிற்கிறார், அவனை வரவேற்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை நான் இல்லை, அண்ட சராசரத்தையும் படைத்தவர் கனம் பண்ணுவார். என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒரே ஒரு திமிரு, எந்த மனுஷனுடைய கனமும் வேண்டாம். அவன் என்ன அசட்ட பண்ணாலும் கேர் இல்லை. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் என்னை கனம் பண்ணுகிறார். இந்த திமிரில் தான் நான் ஊழியத்தை செய்கிறேன். எப்படி என்ன பார்க்குறாங்க, என்னை பார்த்து பிரைஸ் லார்ட் சொன்னாங்களா, என்னை பார்த்து சிரிச்சாங்களா, என்னை மதிக்கிறாங்களா, என்னை மதிக்கலையா, இது மேலே எனக்கு கண்ணே வர்றதில்லை. சில நேரத்தில் நான் வீட்டுக்கு போனோடனே எங்கள் வீட்டார் கேட்பாங்க, நீ போனியே அவங்க எப்படி உன்னை வரவேற்றாங்க, உனக்கு எப்படி நன்றி சொன்னாங்க, உனக்கு எப்படி கர்த்தர் முன்னால் சொல்கிறேன். அதை நான் நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டேன். எனக்குள்ள என்னன்னா, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால், அது ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார். வயிற்றுக்கு இல்லை, வீட்டுக்கு இல்லை, கனத்துக்கு இல்லை, பணத்துக்கு இல்லை, எனக்கு ஊழியம் செய்தாய் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் ராஜ குதிரையில் போவான், அவன் தான் மொர்தெகாய். எங்கேயாவது நீங்க அவமானப்பட்டு போய் கொண்டிருந்தால் நீங்க அந்த அவமானப்படுத்துகிற ஆள் மேல கோபப்படாதீங்க. உங்களை அழைத்தவரை எப்படி கனம் பண்ணுகிறீர்கள் என்று எண்ணி பாருங்கள். மனிதனுக்கு உங்களை கனப்படுத்தவோ கீழே தள்ளவோ மேலே உயர்த்தவோ எந்த மனிதனுக்கும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கவில்லை. அவரே நம்மை
உயர்த்துகிற கர்த்தர். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவ, எந்த உள்ளத்தின் சொந்தமான. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவ, எந்த உள்ளத்தில் சொந்தமான. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமான. இந்த பபரா லாத்ரோன சபா ஹீலமன்பஹா இஷ்கோ பஹர் மரஹதோ சப்ரபா. சின்னம் சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். எனது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். கொஞ்சம் ஆனந்தத்தோட, ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஹக்லோ சப்பா ஆனந்தமே, அப்படி பலாஹந்தோலசோ ஹக்லி தோனோசோ அவள் மாறா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர், உள்ளத்தில் சொந்தமானவா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸோ ஒவ்வொருத்தர் முறையும் ஊழியக்காரங்க இந்த உலகத்திலேயே தன்னை ஆராய்ச்சி அடிக்கடி பண்ண வேண்டியவர்கள். உலகம் அல்ல, அவிசுவாசிகள் அல்ல, விசுவாசிகளும் அதை விட அதிகமாக ஊழியக்காரர்களும். நமக்கு போராட்டம் வரும். ஊழியக்காரர்கள் பிசாசினுடைய லக்கில் நம்ம தான் முதல் வரிசையில் இருக்கிறோம். ஊழியம் என்பது ஒரு போர்க்களம். அது வெறும் ஊழியம் அல்ல, அது போர்க்களம். எதிரிகள் வருவார்கள். ஒரு எலிசாவை பிடிக்க, ஒரே ஒரு எலிசாவை பிடிக்க அசீரியன் இராணுவங்களை, பலத்த இராணுவத்தை, சேரியட்டை, சேரியட்டுக்கு என்ன ரதங்களை, குதிரைகளை அனுப்பி ஊரையே வட்டம் போட்டான். நீ உன்மேல் எவ்வளவு அதிகமான அழைப்பு இருக்கோ அவ்வளவு எதிரிகள் உன்னை சுற்றி இருப்பார்கள். அதை நான் மறுக்கல, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை பார்த்து நீங்கள் சோதனை வந்துச்சு, இது வந்துச்சு, அதனால தான் இப்படி ஆயிட்டேன், என்னை எல்லாரும் காயப்படுத்திட்டாங்க, அதனால தான் நான் கல்ல ஆயிட்டேன், இப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் அவங்க உங்களை சூழ இருக்கிற எதிரிகளை விட உங்கள் இருக்கிற மலையவே சுற்றி, உங்கள் ஊரையே சுற்றி அக்கினிமயமான குதிரைகள், இராணுவ வீரர்கள் இருக்கிறத நீங்க மறைக்க கூடாது. நீங்க சாக்கு சொல்ல, உங்க பின்மாற்றத்துக்கோ, உங்கள் இருதய கடினத்துக்கோ, கனி இல்லாத ஒரு ஊழியத்திற்கோ சாக்கு போக்கு சொல்ல காரணமே கிடையாது. ஸோ அதனால நீங்க எல்லாருமே ஆண்டவரோட நான் நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நேற்று விட இன்றைக்கு. இப்போ எனக்கு உடம்பெல்லாம் மாம்சம் இளமையாக வராது. அது அவன சொல்றான், புறம்பான மனிதன் அழிஞ்சாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடிருப்பா. எல்லாரும் நாளுக்கு நாள் அற்புதமாய்
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.